அரசியல் தலைவர்கள் இதை பார்த்து பின்வருமாறு கருத்தாக்கலாம். Then you don't want to send out the innocent people killing force, IPKF. You don't want to send out the innocent people killing force from this country. என்று வினவினார்கள். அதற்கு எடுத்த மாத்திரத்திலேயே திரு அமிர்தலிங்கம் அவர்கள் பதில் அளித்தார். I don't want to replace it by an all people killing force என்று தான் கூற வேண்டிய கருத்தை மிகவும் நாசூக்காக கூறி வைத்தார். 1972 ஆண்டின் அரசியல் யாப்பை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. முன்னைய அரசியல் யாப்பின் கீழ் தமிழ் மக்களுக்கு ஒரே ஒரு பாதுகாப்பாக விளங்கிய 21வது உறுப்புரை 1972 ஆண்டின் அரசியல் யாப்பால் புறந்தள்ளப்பட்டது. தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அரசாங்கம் முன் 6 அம்ச கோரிக்கையை முன்வைத்தன. அரசாங்கத்திடம் அவற்றை பரிசீலிக்காமலேயே நிராகரித்தது அரசாங்கம். பல விதங்களில் சிங்கள ஏகாதிபத்தியத்திற்கு வழிவகுத்த 1972 ஆண்டின் அரசியல் யாப்பை எதிர்த்து 1972 ஆண்டு அக்டோபர் மாதத்தில் தந்தை செல்வா தனது காங்கேசன் துறை பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். 1972 ஆண்டின் அரசியல் யாப்பை எதிர்த்து மீண்டும் தான் தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் அரசாங்கம் யாரை வேண்டுமானாலும் தன்னுடன் போட்டி போட நியமிக்கலாம் என்றும் தேர்தலில் தான் தோற்றால் தான் அரசியலில் விட்டே ஒதுங்கி விடுவதாகவும் தான் வென்றால் அரசியல் யாப்பை மாற்றும்படியும் கோரித்தான் அவர் ராஜினாமா செய்தார். 1975 ஆண்டு பிப்ரவரி மாதம் வரையில் தேர்தல் நடைபெறவில்லை. கடைசியில் தேர்தல் நடந்தபோது தந்தை செல்வா அமோக வெற்றியீட்டினார். அந்த வெற்றிக்கு வழிகோலியவர் அமிர்தலிங்கம் அவர்கள். அவரின் இடையறா உழைப்பும் ஊக்கமும் தந்தை செல்வாவை அமோக வெற்றியீட்ட வைத்தது என்று கூறுவார்கள். பல விடயங்கள் அந்த காலகட்டத்தில் மாற்றம் அடைய தொடர்ந்தது. அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, நாட்டின் நடைமுறைகள் ரீதியாக கல்வியில் சமன்படுத்தல் இளைஞர்களை விசனம் கொள்ள வைத்திருந்தது. 1972 ஆண்டின் அரசியல் யாப்பு அதிருப்தியை மக்கள் மனதில் ஏற்படுத்தியிருந்தது. 1975 ஆண்டு வரையில் காங்கிரசின் துறை இடைத்தேர்தலை நடத்தாதது மக்கள் மனதில் ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருந்தது. 1974 தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் நடந்த கொலைகள் மக்கள் மனதில் வன் சிந்தனைகளை விதைத்தன. எல்லாம் சேர்ந்துதான் 1976 வட்டுக்கோட்டை பிரகடனத்தை கொண்டு வந்தன. மக்களின் அகிம்சை முறைக்கு மாற்றாக அரசாங்கம் வன்முறையே நாடியது. 1976 ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் மூலம் தமிழீழ கோரிக்கையை முன்வைப்பதாக தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. அத்தீர்மானத்தை அச்சேற்றி யாழ் பஸ் நிலையத்தில் துண்டு பிரசுரமாக விநியோகித்த போது அதனை விநியோகித்த குற்றத்திற்காக திரு அமிர்தலிங்கம் உட்பட 4 அரசியல் தலைவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக சாலப்பா நீதிமன்ற முறை மூலம் வழக்கு விசாரிக்கப்பட்டது. இந்த வழக்கில் கியூசிக்களும் சிரேஷ்ட சட்டத்திறனிகளும் எல்லாமாக 77 பேர் வரை சான்றில் தோன்றி அவசர கால சட்டத்தின் சட்ட வரையறை பற்றி திரு ஜி பொன்னம்பலம் கியூசி அவர்களும், தமிழர்களின் இறைமை பற்றி திரு என் திருச்செல்வம் கியூசி அவர்களும் சிறப்பாக வாதித்து இறுதியில் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. 1977 ஏப்ரல் மாதத்தில் தந்தை செல்வா இறைவன் சேர்ந்தார். அதே வருடம் ஜூலை மாதத்தில் பொதுத் தேர்தல் நடந்து புதிய அரசாங்கம் பதவிக்கு வந்தது. திரு அமிர்தலிங்கம் ஜூலை 27 எதிர்கட்சி தலைவர் ஆக்கப்பட்டார். திரு அமிர்தலிங்கம் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக விளங்கிய காலத்தில் அவர் தமிழர்களுக்கு மட்டும் தலைவராக இருக்கவில்லை. தேசிய பிரச்சனைகளிலும் தனது கவனத்தை செலுத்தியது மட்டுமல்லாது அவ்வப்போது அரசினை நேர்வழியை கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைவராகவும் விளங்கினார். அவரின் தலைமைத்துவ பண்பு பற்றி பேசுவதானால் உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை எடுத்துக் கூறலாம். அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த காலத்தில் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்தது மட்டுமன்றி கட்டட கூரைகளில் ஏறி இருந்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட போது பல தலைவர்கள் சென்று பேசியும் அந்த உண்ணாவிரதம் முடிவுக்கு கொண்டு வரப்படவில்லை. ஆனால் திரு அமிர்தலிங்கம் அவர்கள் நேரடியாக சென்று ஏணி மூலமாக கூரையில் ஏறி அவர்களுடன் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தார். அவரின் காலத்தில் தான் கொழும்பு பாராளுமன்றம் கொழும்பு கோட்டையிலிருந்து ஸ்ரீ ஜவஹர்லால் பிரபுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. அப்போது அவர்
பலர் அவரை ஸ்ரீ ஜெயவர்தனபுர பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டாம் என்று தடுத்த போதும் அவர் அது ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு என கருதி அதில் கலந்து கொண்டு அங்கே உரையாற்றும் போது தமிழர்களின் தனித்துவம் பற்றியும் நல்லூர் ராஜதானி பற்றியும் உரையாற்றி பதிவுகளை உறுதி செய்து கொண்டார். எதிர்கட்சி தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை, அதாவது திரு அமைச்சலிங்கம் அவர்களுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது. திரு அமைச்சலிங்கம் அவர்களை கமுகில் கட்டி இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று ஆய்வு தரப்பினர் கூச்சலிட்டனர். ஸ்ரீவிக்ரமராஜசிங்கன் காலத்தில் நடைபெற்றதை இங்கு செய்யவர்கள் என்று கூச்சலிட்டார்கள். அவரது கூச்சலுக்கு நடுவிலும் யாருக்கும் அஞ்சாது சொல்லி ஒரு நீண்ட உரையாற்றி அவர்களின் குற்றச்சாட்டுக்கு பதில் இருந்தார் அமர்தலிங்கம் அவர்கள். இதுவரை அமர்தலிங்கம் வாழ்க்கையில் ஆங்காங்கே நடைபெற்ற சில சம்பவங்கள், நிகழ்வுகள் பற்றியும் அவற்றின் ஊடாக அவரின் குணாதிசயங்களை வெளிக்கொண்டு வரும் விதத்திலும் கூறி வந்தேன். இனி தமிழ் மக்களின் அரசியல் ரீதியான போராட்டங்கள் பற்றியும் அதில் அமர்தலிங்கம் அவர்களின் பங்களிப்பு பற்றியும் ஆராய்வோம். 1949 ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி அன்றுதான் இலங்கை தமிழரசு கட்சி உதயமாகியது. அதன் முக்கிய குறிக்கோளாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மொழிவாரியாக தன்னாட்சி உரிமை பெற்ற சமஷ்டி அழகாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. பல தடவைகளில் அரசாங்கத்திற்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில் உடன்பாடுகள் தயாரிக்கப்பட்டு கைச்சாத்துமிட்ட பின்னர் கிழித்து வீசப்பட்டன. இதனால் சமஷ்டி அமைப்பின் கீழ் தன்னாட்சி என்ற கோரிக்கைக்கு பதிலாக வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வர முன்னர் தமிழ் மக்களுக்கு இருந்த சுதந்திர நாடு மீண்டும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றது. அதிலே ஆயுதம் ஏந்தியவர்களின் குரலாகவும் ஒலித்தது. இன்று ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட நிலையில் நாம் மீண்டும் சமஷ்டி அமைப்பின் கீழ் தன்னாட்சி கோரிக்கைக்கே தள்ளப்பட்டு விட்டோம். எனினும் இன்றைய கள நிலை மிகவும் மோசமடைந்து வருகின்றது என்பதை எமது மக்கள் ஒன்றாக உணர்ந்துள்ளார்களோ நான் அறியேன். சில உதாரணங்களை கூறுகின்றேன். போர் முடிந்து 7 வருடங்களுக்கு பின்னர் வடகிழக்கு மாகாணங்களில் இராணுவத்தினருக்கும் கடற்படையினருக்கும் ஆகாய படையினருக்கும் இங்கு என்ன வேலை? முன்னர் காலத்துக்கு காலம் மட்டும் தெற்கில் இருந்து எமது இடங்களில் மீன்பிடிக்க தற்காலிகமாக இடம்பெயர்ந்து வந்த தென்பகுதி மக்கள் இன்று நிரந்தர வதிவிடங்களை இராணுவத்தினர் உதவியுடன் முல்லைத்தீவு கடற்கரைகளில் அமைப்பதன் சூட்சுமம் என்ன? 13வது திருத்தச் சட்டத்தின் அடிப்படையில் எமது கனிய வளங்கள் தெற்கில் இருந்து வருபவர்களால் சூறையாடப்பட்டு செல்வது எமது மக்களுக்கு புரியவில்லையா? எமது காடுகள் அழிக்கப்பட்டு வருகின்றன. கூகுள் மூலமாய் பார்த்தால் ஆழ்ந்த வன பிரதேசங்களின் மத்தியில் மரங்கள் பல வெட்டப்பட்டு காடுகளற்ற நிலையில் பல இடங்கள் மொட்டையாக காட்சியளிக்கின்றன. இதன் மர்மம் நாம் எமது இராணுவ முகாம்களை மூடிக்கொண்டு வருகின்றோம் என்று அரசாங்கம் கூற, அமெரிக்க நிறுவனம் ஒன்று படம் எடுத்து 2009 பின்னர் 2014 வரையான காலப்பகுதியில் இராணுவ முகாம்களின் எல்லைகள் மேலும் விஸ்தரிக்கப்பட்டுள்ளன, கூடிய காணிகள் கையேற்றப்பட்டுள்ளன என்று தெரிவிப்பதன் தாற்பயம் என்ன? நேற்றைய தினம் வடமாகாண இராணுவ தளபதியால் பலாலி காணிகள் கைவிடப்பட மாட்டா, மாறாக கையேற்றப்படுவது என்று கூறியதன் அர்த்தம் என்ன? காணாமல் போனோர், சிறைகளில் அரசியல் காரணங்களுக்காக வாடுவோர், விடுவிக்கப்பட்டும் உடல் உள பாதிப்புகளுக்கு உள்ளானோர், முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்டு நடைப்பிணங்களாக நடமாடும் எமது மக்கள், எமது இளம் விதவைகள், பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், தாய் தந்தையரற்ற அனாதை குழந்தைகள், பாலியல் பாதிப்புகளுக்கும் போதைப் பொருள் பாவனைக்கும் உள்ளாகி வரும் எமது இன்றைய இளைய சமுதாயம், இவ்வாறு நமது சமுதாயம் சின்னாபின்னப்பட்டு சிதைந்து வாழ்ந்து வரும் சூழல் எதனை எமக்கு எடுத்து காட்டுகின்றது? அதைவிட நாட்டில் எந்த இடத்திலும் பௌத்த விகாரைகளை கட்டலாம், சிங்கள மக்களை குடியேற்றலாம் என்று கூறும் ஆட்சி பொறுப்பில் உள்ளோரின் கூற்றுக்கள் இதனை எடுத்து காட்டுகின்றன. எமது இன்றைய இளைய சமுதாயம் எவ்வாறாயினும் வெளிநாடுகளில் சென்று குடியேற வேண்டும் என்ற வெறியில் வாழ்ந்து வரும் பாங்கு எதனை வெளிப்படுத்துகின்றது? கொழும்பில் அனுமதி பற்றி எமக்கு தெரியாமல் சுற்றுலா மையங்கள் நமது பாரம்பரிய இடங்களில் வெளியார்களால் அமைக்கப்பட்டு வருவது எதை காட்டுகின்றது? என் கணிப்பின்படி நாங்கள் சிறுக சிறுக அழிக்கப்பட்டு வருகின்றோம். எவ்வாறு சுனாமியின் போது பாரிய கடல் அலைகள் எம் இடங்களையும் மக்களையும் அவர்கள் ஆதனங்களையும் கபலீகரம் செய்தனவோ,
அதை ஒத்த விதத்தில் எமது பாரம்பரிய நிலங்கள் பறிபோகின்றன. பல நூற்றாண்டு கால வாழ்க்கை முறை சிதைவடைந்து வருகின்றது. ஒரு பக்கத்தால் சமாதானம் பேச, மறுபக்கத்தால் சதி வேலைகள் நடந்து வருவதை நாம் சுட்டிக்காட்டினால் எமக்கு தீவிரவாதிகள் பட்டம் சூட்டுகின்றார்கள். எம்முடைய மக்களே எமக்கு இப்பேற்பட்ட பட்டங்களை சூட்டுகின்றார்கள். தன்னை பாதுகாத்துக் கொள்ள தெரிந்த ஒரு இளம் பெண் கடுமையாக அறிமுகமான ஒரு ஆண் எங்கோ செல்ல தன்னை அழைக்கின்றான் என்றால் அவனை ஏதோ ஒரு கவல புத்தி ஆட்கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்வான். 60 வருடங்களுக்கு மேலாக எமக்கு எந்தவித நன்மைகளையும் தந்துதவாத அரசாங்கம் தற்பொழுது முண்டி அடித்துக் கொண்டு முதலீடுகளை செய்யவும் செயல் திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கவும் முன்வந்தால் அவற்றின் அடிப்படை காரணங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தருவனவற்றை வேண்டாம் என்று நான் கூற வரவில்லை. தந்துவிட்டு அவர்கள் எம்மிடம் இருந்து எதனை எதிர்பார்க்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படியான சூழலை எம்மை சுற்றி ஏற்படுத்திக் கொண்டு அவர்கள் தமது கோரிக்கைகளை முன்வைக்கின்றார்கள் என்பதை அறிய பார்க்க வேண்டும். முதலீடுகள் வந்தால் பிரச்சனைகள் முற்றிலும் தீர்ந்துவிடும் என்று எண்ணுவோரும் எங்கள் மத்தியிலே இருக்கின்றார்கள். அவ்வாறான சிந்தனைகள் சரிதானா என்று எமது புத்திஜீவிகள் ஆய்ந்து உரைக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. இவற்றுக்கும் அமிர்தலிங்கத்திற்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் கேட்கலாம். 13வது திருத்த சட்டம் நடைமுறைக்கு வர பாடுபட்டவர் அமிர்தலிங்கம் அவர்கள். அவரின் அயராத உழைப்பே பிரதமர் இந்திரா காந்தியை எம் சார்பில் செயற்பட வைத்து அவரின் விசேட தூதுவராக திரு பார்த்தசாரதி அவர்களை அனுப்ப வழிகோரியது. எனினும் இலங்கை அரசாங்கம் வாக்கு தந்தவாறு சட்ட ஏற்பாடுகளை ஆற்றவில்லை. 13வது திருத்த சட்டம் பற்றிய குறைபாடுகளை 1987ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி அமிர்தலிங்கம் அவர்கள், காலஞ்சென்ற சிவசிதம்பரம் அவர்கள், தற்பொழுது நம்முடைய தலைவராக பணியாற்றும் திரு சம்பந்தன் அவர்களுடன் சேர்ந்து ராஜீவ் காந்திக்கு கடிதம் அனுப்பிய போது எமக்கு நடக்கக்கூடிய அவலங்களை உணர்ந்துதான் மேற்படி கடிதத்தை எழுதினார்கள். அதிகாரங்கள் பரவலாக்கப்பட்டு எம் விடயங்களை நாங்களே பார்த்து தீர்வு காண எமக்கு இடமளிக்காவிட்டால் எமது வருங்காலம் இருள் நிறைந்ததாக இருக்கும் என்பதை தீர்க்க தரிசனத்துடன் எடுத்துக் கூறியவர் அமிர்தலிங்கம் அவர்கள். 13வது திருத்த சட்ட ஏற்பாடுகள் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் முன் வைக்கப்பட்ட போது அவை எமது எதிர்பார்ப்புகளுக்கு முரணானதாக அமைந்திருந்ததை அமரரும் மத்தியோரும் அந்த கடிதத்திலே எடுத்துக் காட்டினார்கள். இந்தியாவுக்கு தெரிவித்தே தமிழர்களின் தீர்வு பற்றிய சட்ட வரைவுகள் உட்கொண்டு வருவோம், இந்தியாவுக்கு தெரிவித்த பின்னரே தமிழர்களுக்கான தீர்வு பற்றிய சட்ட வரைவுகள் உட்கொண்டு வருவோம் என்ற இலங்கை அரசாங்கத்தின் வாக்குறுதிகள் காற்றில் பறக்கவிடப்பட்டமை அந்த கடிதத்திலே எடுத்துக் காட்டப்பட்டது. வடகிழக்கு இணைப்பை ஏற்படுத்திய விதம் பற்றி அவர்கள் குறைபட்டார்கள். வீட்டில் வடகிழக்கு இணைப்பு நிரந்தரமாக இடம்பெறாமல் போகும் என்று அவர்கள் அன்று கூறினார்கள். அது பின்னர் நடந்தது. சட்டவாக்க அதிகாரம், நிறைவேற்று அதிகாரம் ஆகிய இந்திய பிராந்தியங்களின் அதிகாரங்களை ஒத்திருக்க வேண்டும் என்றார்கள். ஆனால் அவை இலங்கை அரசாங்கத்தால் இந்தியாவின் முன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் 13வது திருத்த சட்ட வரைவை கொண்டு வரும்போது அவற்றை அகற்றிவிட்டார்கள். இதனால் மாகாண சபையை திறம்பட நடத்த முடியாத சூழலை இலங்கை அரசாங்கம் ஏற்படுத்திவிட்டது. ஆளுநர் வெறும் சம்பிரதாய பூர்வ அதிகாரியாக இருக்க வேண்டும் என்று பேச்சுக்களின் போது ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் அவரின் அதிகாரங்கள் அதிகரிக்கப்பட்டு ஸ்திரப்படுத்தப்பட்டன. இன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்களின் பிரதிநிதிகள் செய்ய வேண்டிய வேலைகளை அரசாங்கத்தால் பெயர் குறித்து நியமிக்கப்பட்டவர் தானே செய்ய முன் வந்துள்ளார். புதன்கிழமைகளில் மக்களை காண்கின்றார். எமது திணைக்களங்களுக்கு ஆணைகள் இடப்படுகின்றன. பௌத்தர்கள் வாழ்ந்த இடங்களில் பௌத்த கோயில்கள் கட்ட உரித்துண்டு என்கின்றார்கள். தெற்கில் இருந்து முதலீடுகளை பெருவாரியாக வடக்கிற்கு கொண்டு வர வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அன்று ஆளுநரின் அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தால் இவையெல்லாம் நடந்திருக்காது. இவ்வாறு நடைபெறப் போகின்றது என்று கண்டு ராஜீவ் காந்திக்கு அவசர கடிதம் எழுதியவர்கள் அமிர்தலிங்கமும் மத்திய இருவரும். மேலும் ஒருங்கியல் நிரலில் கங்கரண்டில் பல விடயங்களை உள்ளடக்கி மாகாணங்களின் அதிகாரங்களை மழுங்கடித்து விட்டனர். அப்போதைய அரசாங்கத்தினர் இந்திய அரசுகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் எமது மாகாணங்களுக்கும் வழங்கப்படும் என்று விட்டு மாகாண அதிகாரங்களை குறைத்து ஒருங்கியல் நிரலில் கூடிய விடயங்கள் உள்வாங்கப்பட்டன. உதாரணத்துக்கு சுற்றுலா ஒருங்கியல் விடயமாக்கப்பட்டதால் எமது மாகாண சுற்றுலாவை மத்திய அரசானது கட்டுப்படுத்தி தான் நினைத்தவாறு
அது நடக்க இடமளித்துள்ளது. இன்று சுற்றுலா மையங்கள் எங்கெங்கோ எல்லாம் தொடங்கப்படுகின்றன. அவை பற்றிய செய்திகள் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அவை வந்ததன் பிற்பாடுதான் தெரிய வருகின்றது. ஏனென்றால் அது சம்பந்தமாக நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் இருக்கின்றது. மத்திய அரசாங்கம் தான் நினைத்தவாறு இங்கிருந்து கொழும்பிலிருந்து அவற்றை நடைமுறைப்படுத்தி வருகின்றார்கள். காணி பற்றியும் பல விடயங்கள் அக்கடிதத்தில் கூறப்பட்டன. காணி மீதான மாகாணத்தின் கட்டுப்பாட்டை மத்திய அரசாங்கம் தனதாக்கிக் கொண்டதை எடுத்து விளக்கினார்கள் அமரர் அமிர்தலிங்கமும் மத்திய இருவரும். இதனால் தான் இன்று வெளிமாகாணங்களில் இருந்து மக்களை கொண்டு வந்து குடியேற்ற அரசாங்கத்திற்கு இந்த சட்டமும் மகாபலி சட்டமும் இடமளித்துள்ளன. காணியின் முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் அன்றே அது பற்றி இயம்பியவர் அமரர் அமிர்தலிங்கம் அவர்கள். மேலும் பல விடயங்களை அன்றே தீர்க்க தரிசனத்துடன் அன்னார் இந்திய அரசாங்கத்தின் அவதானத்திற்கு கொண்டு வந்திருந்தார். அவர்கள் அன்று நினைத்தவாறு இன்று பலவிதமான தடங்கல்களையும் ஏமாற்றங்களையும் எங்களுக்கு தற்போதைய சட்டம் தந்து கொண்டிருக்கின்றது. எனவே ஜனநாயக சூழலில் அவர் வாழ்ந்திருந்தால் நாங்கள் இன்று செய்ய விளையும் பல விடயங்களை அவரே எல்லோருக்கும் எடுத்துக்காட்டி உரிய தீர்வுகளை பெற்று தந்திருப்பார். துரதிஷ்டவசமான அவரின் அகால மரணம் எம் மக்கள் மத்தியில் இருந்து நல்லதொரு தலைவனை எடுத்து சென்று விட்டது. அவரின் நினைவு நூறு காலம் வாழ வாழ்த்தி எனது நினைவு பேருரையை இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.